கிண்டலா? 2 கையில சொம்பு வச்சுட்டு அப்படியே வணக்கம் சொல்றது? என்ன பெரியவர கொஞ்சம் வருவார். என்ன மீச எப்படி பூ பழம்லாம்? பையனை கல்யாணங்க. பையனா? பெரியவர் உள்ள குளிக்கிறாரு சொன்ன அப்புறம் ஐயா வருவாரல்ல? வணக்கங்க. என்ன பூசாரி? ஒண்ணுமில்ல, நாளை கழிச்சு 7ஆம் நாள் கோயில்ல சாட்டுக்கம்ம நடனம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, சின்னான்ட்ட சொல்லி தமுக்கடிக்க சொல்லுங்க. சரிங்க. வசூல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ 10 10 தான் இருக்குதுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வாங்க, ஆக வேண்டியது கவனிப்போம். வரேங்க. போங்க. யோ வாயா. ஐயா நமஸ்காரம். குடியா. என்ன சாத்தப்பா, பத்திரிகையோட வந்திருக்க? பொண்ணு கல்யாணமா? என் பையனை கல்யாணங்க. ஐயா கிட்ட முதல் பத்திரிகை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயா காலையில் நமஸ்காரம் வைக்கிறான். நல்லா விடுறா. நல்லாரு நல்லாரு. அம்மாவாசை இந்த இது கொடு. வரேனுங்க. ஓ பையன் தூங்கிட்டான், எழுப்பி கூட்டிட்டு போ. நான் எந்திரிச்சு வர மரப்பையன் அவனை போலாம். ஏய் ஒப்ப இந்த பக்கம் போறான்டா, அங்க எங்கடா போற? அம்மாவாசை ஐயா வேற யாராவது வந்திருக்காங்களா? இருங்க பாத்துட்டு வர்றேன். பாத்துட்டு வா. ஊருக்கு புதுசா வாத்தியார் வந்திருக்காருங்க. வர சொல்லு. வாங்க. கொஞ்சம் நில்லுப்பா. அம்மாவாசை தண்ணி கொடு. கலட்டுங்க, செருப்ப கலட்டுங்க. வாத்தியாருன்னா வயசான ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க கொஞ்சம் வயசு ஆளா இருக்கிறீங்க. வாங்க. வாத்தியார் வணக்கங்க. என்ன பேரு? சண்முகமணி. மணியான பேர். மற்ற விஷயங்கள்லயும் அப்படி இருக்கணும். விதை எதுவோ அதுதான் நாத்தாவும். நீங்க எப்படியோ அப்படித்தான் பிள்ளைங்களும். பிள்ளைங்களுக்கு படிப்பை விட பழக்க வழக்கம் தான் ரொம்ப முக்கியம். என்ன அம்மாவாசை? உள்ளது சொல்றீங்க. நல்ல வாத்தியார்னு பேர் எடுத்து நல்லா இருக்கணும். அம்மாவாசை ஐயா வாத்தியார அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வரேங்க. நல்லது. என்ன குருசுப்ப என்ன ஆச்சு? கால்ல அரிக்குதுரா. ஐயா செந்தட்டி கூட ஏன் போய் விளாண்ட? இது அரிக்கும் தெரியாதா? இதுக்கு என்னடா பண்றது இப்போ? மண்ணுல மோதிரம் பேஞ்சு அதை எடுத்து தடவுனா சரியா போயிடும். என்ன சரியா போச்சா? சரியா போச்சுடா. ஆமா, ஒரு இடத்துல பட்டா ஒண்ணுக்கு பயந்து தேய்ச்சிடலாம், உடம்பெல்லாம் பட்டா. வாத்தியாரே, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். என்ன பண்றான்? பெருசா ஒண்ணு இல்ல, இந்த உடம்புல பட்ட அரிப்பு எடுக்கு மேல மப்பட்டா தேய்ச்சி குழந்தை. இந்த ஆளு ஒரு மாதிரியா? செத்த முன்னால வீட்டுல பாத்தீங்களா, அவர் பெரியவரு, இவரு சின்னவரு. புள்ளை இல்லைங்கிற குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு. கடைசியில மலையில் இருக்கிறதே மகனா வந்து பிறந்துருச்சு. தேய்ச்சிடாத. அம்மாவாசை, அம்மாவாசை. இந்த லக்கேது யாருது? யாருது லக்கேது? லக்கேது குழுமிக்கார யாருது? லக்கேது உன்னோட தானா? எங்க போகணும்? வீட்டுக்கு போறோம். இந்த குசும்பு தான் வேணாங்கிறது கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லியா? ஏய், உனக்கு குசும் அதிகமா எனக்கு அதிகமாடா? எங்க அப்பா ஆத்தா நாட்டாங்கோயில்ல நேர்ந்து பெத்து இருக்கிறாங்க. அந்த பேரையும் எனக்கு வச்சிருக்கிறாங்க. என்ன லொல்லு இருந்தா நீ என்ன குழும்பின்னு சொல்லுவடா நீ? மரியாதை பேச. உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? அண்ணே உட்காரு, உட்காரு. என்னையா சின்னவங்க பெரியவங்கன்ற மரியாதை எல்லாம் போச்சு. இருங்க, உட்காருங்க. மலகம்பட்டி பிரிவு தாங்கம்மா. இறங்க இறங்க இறங்க. கான்ட்ராக்டர் மூஞ்சு கொஞ்சம் கூட வலசு வித்தியாசம்லாம் பேசுற பேச்ச பாருங்க. ஊரு வந்துருச்சு. அறிஞ்சு பல்ல ஊத்து போடு. பெட்டி கடை போ போ. சும்மா நிறுத்த பண்ணிக்க. போலாம் காணவளக்கா. ரைட். காணவளுக்கு ஒரு ஜிடி போட்டுங்க. என்ன ரைட் ரைட் போடு. அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்கண்ணா. யாரு பாது? யாரு யாரும் ஒட்டிக்கிட்டு இறங்கலையே? யாருது? தாய்மங்கலம் போறீங்க, யாருங்க இறங்கல?
என்ன நீங்க 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 பரீட்சைக்கு படிக்கிறாரு கண்டக்டர் சார். தாயமங்கல் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க. தாயமங்கலமா போயாச்சு, திரும்ப வர்றப்போ சொல்றேன். ஸ்டாப்பிங் தாண்டி வச்சா ஏங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லல. பஸ்ல என்ன படிப்பு? படிச்சவங்களே இப்படித்தானா? இறங்குங்க இறங்குங்க இறங்கி ஒரு மூணு உட்காந்து படிச்சுட்டு அப்புறமா போங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. போங்க போங்க. போலாம். முதல கமிட்டி தாயமங்கல் பிரிவு யாரும் இறங்குங்க. ரைட். தாயமங்கலம் நானும் நான் இந்த ஊருக்கு புதுசு. தாயமங்கலத்துக்கு வழி தெரியல, அதான் உங்களை கேட்டு. நான் வழி சொன்னா நீங்க ஊர் போய் சேர 2 நாள் ஆகும். ஏங்க அவ்வளவு தூரம் நடந்தா போகணும்? தூரம் இல்லைங்க, எனக்கும் தெரியாது. நான் உங்க கேஸ் தான். சரி வாங்க, வழியில யாராவது வச்சுட்டு போறோம். ஏங்க தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போகணும்? ஆமா. நீங்க யாரு? நான் தாயமங்கலத்துக்கு புதுசா வாத்தியாரா வந்திருப்பேன். வாத்தியாரா? ஆமாங்க. ஊர்ல ஒரு வயலையும் ஒழுங்கா ஆடு மாடு மேய்க்க விட மாட்டேங்க போல் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல உங்களுக்கு ஆரம்ப மரியாதையே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இருக்கிறதாங்க வில்லேஜ், பழைய விஷயங்களே ஊறி போன ஜனங்க, இதெல்லாம் சகஜம் தானே. ஏங்க நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்களை விட ரொம்ப கஷ்டப்படப்படுற ஒரு ஆத்மா, பாடம் சொல்லி கொடுக்குற உங்களுக்கே இவ்வளவு மரியாதைன்னா 2 குழந்தைக்கு மேல பெத்துக்க வேணாம்னு சொல்ல போறேன். எனக்கு நிச்சயம் அடிய விழும். அப்போ நீங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியா? என் வேலையில் அதுவும் ஒண்ணு. நான் சமூக சேவகி. இந்த வில்லேஜ்ல 5 மாசம் கேம்ப். அப்போ ஊர்ல ஒரு ஆள் விடாம பேட்டி கேட்க போறீங்க. முதல் ஆளை சந்திச்சதே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குன்னா நான் ஒழுங்கா ஊர் திரும்புவானாங்கிறது சந்தேகம் தான். பிள்ளையார் பந்து புடிச்சுக்க பந்து வாங்கிக்க. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அழாதப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டான். இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது ரொம்ப ஜாக்கிரதை விளையாடணும். என்ன? ஆமா, தாயமங்கலன் போர்டு போட்டுக்குது. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. ஊருக்குள்ள போறது எப்படி போகணும்? 2 வரல ஒரு வரல தொடுங்க சார். எதுக்குப்பா? தொடுங்க சார். சரி. அப்ப இந்த வழியா போங்க சார். அப்பதான் சார் உங்களுக்கு கிட்ட. ஓ, பையன் ஜோசியம் பாத்தீங்களா? வரப்பா. சார், ஊசி போட வந்திருக்கீங்களா, அம்மா குத்த வந்திருக்கீங்களா சார்? இல்ல இல்ல, இந்த ஊர் ஸ்கூலுக்கு நான் புதுசா வந்திருக்கிற வாத்தியார். டீச்சர், எங்க தோட்ட தக்காளி டீச்சர். அப்படியா? ரொம்ப சமத்து, நல்ல பையன். போய் உட்காரு போ. கலாவதி உள்ளேனம்மா. எங்க தோட்டத்துக்கு கத்திரிக்காய் டீச்சர் இது. அப்படியா? தங்கம். போய் உட்காரு போ. டீச்சர், எங்க டீச்சர் புளியங்க கேட்டாங்க. இந்த புளியங்க. ஆரம் செய்ய வீரம். டேய் படிங்கடா. ஆறுவது சினம், இயல்வது கரை. ஏய் முத்து பேசி அங்க என்னடி செய்ற? ஈவது விளக்கேல். கொட்டி ஆட்றேன் டீச்சர். ஆரம் செய்ய விரும்பு. நல்லா சொல்லுங்கடா, நல்லா சத்தமா சொல்லு. ஆரம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். சார், இப்படிதான் பாடம் நடத்துறதா? பக்கத்துல நாங்களும் இருக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை வீல் வீலும் கத்தவும் நாங்க என்னமோ ஏதோ ஒன்று பயந்து போயிட்டோம். பாடம் நடத்துறதா இருந்தா கொஞ்சம் சத்தம் இல்லாம நடத்துங்க. இது என்ன பள்ளிக்கூடமா இல்ல? உட்கார. அந்த டீச்சரோட மாச்சுக்காங்க. அந்த டீச்சர் இந்த ஸ்கூல் பெரியவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க.
அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். நான் சத்தமா சொன்னா அந்த டீச்சர் வந்து சத்தம் போடுவாங்கப்பா, அதுக்காகத்தான் ஏதோ சொல்றேன். இயல்வது கரவேல், ஈவது விளக்கே. வயசுக்கு தகுந்த பேச்சை பேசுறா இவள. ஊருக்குள்ள விட்டதே தப்பு. ஆமாங்கிற என்னம்மா இங்க சத்தம்? ஊருக்குள்ள வந்து 1-2 குழந்தைங்களோட நிறுத்திக்க சொல்றேன். ஆம்பளை நாங்க கேட்டா காரு துப்ப மாட்டாங்க. கேட்டீங்களோட நியாயத்தை. சரி, சரி, நீங்க ஐயோ, போங்கம்மா. கண்ணாடி, மூஞ்ச பாரு. போம்மா. வாங்க. நீ யாரம்மா குழந்தை? சமூக சேவைக்கு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி சொன்னேன். அதுக்கு முதல்ல ஐயாவை கேட்காம நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தது தப்பு. ஐயா யார் தெரியுமல்ல? ஐயா தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். சாமி ஒரே இடத்துல இருக்கிறதுனால கோவிலை கட்டிட்டாங்க. ஐயா ஒரு இடத்துல நிக்க மாட்டார், அதனால கோவிலை கட்டல. அமாவாசை. உள்ளத சொல்றேங்க, ஐயா ஒரு நடமாடு தெய்வம். அமாவாசை. உள்ளத சொல்றேங்க. நமஸ்காரம் பண்ணிக்குமா? வணக்கம் சார். பரவாயில்லம்மா. கர்த்த தடைங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணுதான். ஆனா பழைய சம்பிரதாயங்களே ஊறி போன இவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும். கட்டாயப்படுத்தி கூட சொல்லல சார். ஜஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சேன். இனிமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஐயாவை வந்து பாருங்க. அவருக்கு எதை எதை எப்படி செய்யணுங்கிறது தெரியும். அமாவாசை. உள்ளத சொல்றேங்க, ரொம்ப நெளிவு சுழிவா செய்வாரு. இவர் என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஊர் ஜனங்களுக்கு வேதவாக்கு. அமாவாசை. உள்ளத சொல்றேங்க. முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் உங்களை வச்சு சொல்லியிருப்பேன். குழந்தை, உனக்கு எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளு. தேவைப்பட்டா வர்றேங்க. தேவைப்படுமே. அமாவாசை. உள்ளத சொல்றேங்க. வர்றேங்க. நல்லது. குழந்தை, எங்க தங்கி இருக்க? ஊர்கோடியில இருக்க குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கேன். அமாவாசை. நம்ம இடம் தான் இது. எடுத்து நகத்துப்பா. ஆறாமன் கிறுக்க போய் மௌன வெயிடா கிறுக்கா. என்னையே ஆடுதல் சேர்த்துக்க மாட்டாங்க. நடுவுல நீ நான் கிறுக்கணும், நீ கிறுக்கணா? மம்பட்டத்துல ஒரு தோச்சு பெரிய பாரியா? சும்மா இருக்கா சின்ன பசங்களா? பெட்டிக்கடை நகத்தியா? ஓ ஆடு வசமா மாட்டிக்கிச்சு. ஆட்டம் என்ன, பாட்டு என்ன, சிரிப்பு என்ன, கும்மாளம் என்ன? வாத்தியாரு கொடுத்து வச்சவையா ராத்திரி வடவாயாத்தோட சாப்பிட்டுருப்பான். பெரியவர் கைய கால புடிங்க. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்திலே ஜோதிய டீச்சரா போட்டுருவாரு. சரி, ஏதோ ரெய்னிங் சொல்றாங்களாப்பா? ஆமா, மாலாத ரெய்னிங். ஆரம்பிச்சா அக்குன்னு முடிக்க போறாங்க. அங்க மட்டும் என்ன புதுசாவா ஒரு எழுத்து சொல்லி கொடுக்க போறாங்க? இங்க பாருங்க, பேசாம பெரியவர் கால புடிங்க. சரி மாப்பிள. என்ன மாமா ஊதாங்குழலோட கிளம்பிட்டா போல் இருக்கு? பஸ்ஸுக்கு தான் நின்னுகிட்டு இருக்கேன், இந்த வீரபாண்டி கோயில் வரைக்கும். நாளை கார்த்திகை ஜோதியாச்சே, வருஷம் அங்க நான் தான் வாசிக்கிறது. பையன் என்ன ஜால்ராவா? ஆமா ஆமா, காலாகாலத்துல ஏதாவது ஒரு தொழில கத்துக்கிட்டா தானே நாளை யாருகிட்டையும் போய் கை நீட்டி கஞ்சிக்கு திண்டாடாம இருக்கலாம். ஆமா, நீ எங்க வெள்ளையும் சொல்லியுமா சித்தோடு மைனாராட்டம் பொண்ணுங்கன்னு பாக்க போயிருந்தியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல, நான் வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு. என் பொண்ண மம்புட்டி புடிச்சு வேலை செய்யறவனா இருந்தா கூட நான் கொடுத்துருவேன். ஒருவேளை கஞ்சியாவது ஊத்துவான். நீ எப்ப பாரு பெரியவர் பின்னாலே ஓல கும்பிடு போட்டாலே உன்னை நம்பி நான் எப்படி பொண்ணை கொடுக்குறேன்? ஆம்பளை ஒண்ணு போறாதா? அத நீங்க சொல்லிட்டா போதுமா? ஏய் ஜால்ரா, சரியான நேரத்துல ஜால்ரா போடு. படா. சார் போ. சார் போ போ. சார் தவர் இனிமே இந்த ஒரு விரல் 2 விரல் காட்டுறவன் என்ன கூப்பிடாத சார் சார்னு. உங்களால மத்தவங்க பாடம் கெடுது. நீங்களா போயிட்டு நீங்களா வந்து உட்காருங்கடா. புரியுதா? சரி சார். போப்பா. மாமா மாமா சொல்லுங்க மாப்பிள. நான் சின்ன பையலா இருக்கப்ப இந்த ஊர் திருவிழாவுக்கு எங்க அப்பா என்னை தூக்கி வந்துச்சு. நான் நல்லா திருவிழா பார்த்தேன் மாமா. சரிதான் மாப்பிள. வாங்க மாப்பிள வாங்க. இந்தாங்க மாமா சாணியை மிதிச்சிட்டேன். கழுவுங்க போயிரும். நல்ல சகுனம் தான்.
வாங்க. என்னம்மா குழந்தை முகம் வாடி போயிருக்கு? காலையில நீங்க ஊருக்கு போயிட்டீங்கல்ல, அப்பத்துல இருந்து ஒரே ஒப்பாரி. ஆஹா. கொஞ்சம் குழந்தை பிடிங்க, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. வட 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 வடங்க அம்மா. அப்பா மாமா ஐயா, கைப்புள்ள நம்ம பேத்தி தான். மாமா ஐயா, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி. ஜோதி, ஜோதி, என்னப்பா? ஜோதி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இரு இரு, நானே போறேன். மாப்பிள்ளைகிட்ட கொடு. ஜோதி, சாப்பாட்டுக்கு இலை இருக்காம்மா? இல்லப்பா, துரைசாமி கிட்ட கடையில வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி, அந்த பயல வர சொல்லு. சரிப்பா. என்னப்பா? இந்தாடா, கடையில போய் நல்ல வாழலையா பார்த்து வாங்கிட்டு வா. காத்துல பட்டம் பறக்க விட்டுறாடா, கிழிஞ்சு போகுது. சுருட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா. போ போடா. அவன் நம்ம பையன் தான். மாமா என்ன மாப்பிள்ள? நானும் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன், என்ன வேணும்? சும்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரேன். நானும் வரட்டுமா? இல்ல இல்ல, நான் போயிட்டு வந்துருவேன். அப்ப போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க சாப்பாட்டுக்கு. சோத்து கரெக்டா வந்துருவேன்ல. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, இளைய மாப்பிள்ள, என்ன முறைக்கிற? கொக்கால கட்டிக்க போற மாப்பிள்ள நான் தானே. மாப்பிள்ள எங்க வர? மாப்பிள்ள உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இலை வாங்க போறேன். நானும் வரேன். ஆமா, உங்க வீட்டுல ஒரு பச்சை பிள்ளை இருக்கு, அது யாரு பிள்ளை? அது எங்க அக்கா பிள்ளை. கொக்காளுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருச்சா? ஓ, ஆயிடுச்சு. எங்க மச்சான் காலத்த ஒரு ஆளு துண்ட வெட்டிட்டாரு. யாரா வெட்டினது? எதுக்காக வெட்டினாங்க? எங்க அக்காவுக்கு மாயாண்டி மேல ரொம்ப ஆசை. ஆனா எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாரு. மாயாண்டிக்கு கோபம் வந்து ஒரே வெட்ட வெட்டிட்டாரு. யாரடா? எங்க மச்சான. ஐயோ, இப்ப அந்த ஆளு எங்க இருக்கா? நேத்து தான் ஜெயில இருந்து வந்தாரு. எங்க அக்கா கழுத்துல யாரு தாலி கட்டினான்னு ஒரே வெட்டா வெட்டிடுவோன்னு அருவாளோட சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. காலையில கூட உங்களை பார்த்து முறைச்சாரு. அவரு தான். காசு மட்டும் வச்சிருக்க? எட்டனா குர்ரா சாமி. அத இலை வாங்கறதுக்கு. சாமி ஒப்ப கிட்ட போய் சொல்றா, நான் பச்சேரி போயிடுறேன். இனிமேல் இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டா. குர்ரா ராசா, குர்ரா. இந்தா வச்சுக்கோ. நான் வரேன்டா. அப்பா, ஐயோ, அந்த பக்கம் தான் இருக்கா வந்தாலே. ஏய் ஆச்சே, நான் அந்த பக்கம் போறேன்டா. பாப்பா
யார் அடிச்சது? லாயனும் பொண்ணு ஜோதி. அம்மாவாசை, நீ போய் கையோட நாயனத்தையும் அவன் பொண்ணை அழைச்சிட்டு வா. என்னடா நிக்கிற? நான் சொன்னது காதுல ஏறலையா? ஐயா, எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஏண்டா? அந்த பொண்ணு எனக்கு முறை பொண்ணு. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையா இருக்கேன். ஓஹோ, உனக்கு அப்படி கூட ஒரு ஆசை இருக்க? ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு உசுறு. நாயனம் தாங்க நடுவுல இடங்களா இருக்காரு. என்னைக்குதான் ஒரு மண்டையை போடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நாயனை உனக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டான்டா. இருந்தாலும் நீ ஜோதியை கட்டிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க ஐயா, ஜோதிக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். 2 நாள்ல நானே உனக்கும் ஜோதிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஜோதி, ஜோதி, வீதியில கூத்து நடக்குது, இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு மனசு சரியில்லை. கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்மள மீறி ஒண்ணும் நடந்துடாது. உங்க அப்பன் தான் இல்லையே, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்கிட்ட இன்னும் சொல்லணும்னு சொல்லி சொல்லுடா, நான் கூத்து பார்க்க போகணும். இங்க பார், நான் சொல்ற விஷயத்தை அங்க போய் உலகிட மாட்டேன். உலக மாட்டேன். எனக்கு ஜோதிக்கு ரொம்ப நாளா பழக்கம். யாரு? என்ன இருக்காலும் அந்த ஜோதியா? என் மாமன் பொண்ணாச்சே. அவங்க அப்பா இல்லாத நேரமெல்லாம் என்ன வீட்டுக்கு வர சொல்லுவான். இன்னைக்கு கூட எங்க அப்பா இல்ல, நீங்க முன்னாடி போக நான் பின்னாடி வரேன்னு அவன் தான் சொன்னான். எதுக்கு? அதேதான். நான் வந்து பார்க்கட்டுமா? இந்த பாத்தியா? சரி சரி, இங்க பாரு. அம்மாவாசைங்கன்னு கேட்டா நான் ஜோதி வீட்டுக்கு இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அப்புறம் வரட்டா? வரேன். டேய் அம்மாவாசை, கொஞ்சம் சொல்லிட்டு அவன் டாபிக்ல தேய்ச்சிருக்கியா? இந்த பாத்தியா, எங்கிட்டே ஆரம்பிச்சிட்டியா? அப்ப சொல்லிடுவேன். தேய்ச்சிடறேன். தொடாம கொடு. இந்த வாங்கி போட்டிருப்பா. தொட்டாத கூட. அப்புறம் வரட்டா? தனியா நீங்க சிரிக்காது. சீக்கிரமா கூட்டு பார்க்க போ. நான் ஜோதி வீட்டுக்குள்ள இருப்பேன்.